ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம் மைப்படுவதாக இந்த நாளிலும் உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஆவியானவர் ஐ கேன் பி லைட்னு பார்த்தோம், பொய் சொன்னால் தெரிஞ்சிடும், அவரை இன்சல்ட் பண்ண முடியும்னு பார்த்தோம். இன்னொரு காரியமும் இருக்குது, ஈ கேன் பி பிளாஸ்பெமட். அவரை என்ன பண்ண முடியும்? தூஷணம் பண்ணவும் முடியும். மத்தேயு 12:31 பாருங்களேன். ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமாக தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. பயங்கரமாக இருக்குது இந்த வசனம் கேட்கறதுக்கு. எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமாக வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும், அதாவது இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக. எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. இப்போ ஆவியானவர் நிறைய இடத்துல நம்ம சர்ச்சில் வெளியே நீங்கள் பரியாசம் பண்ணுறவங்கள பார்க்குறோம். அப்போ அதுக்கு துணை போகக்கூடாது. தூஷணம், பிளாஸ்பெமி பண்ணக்கூடாது. அப்புறம் தூஷணமான வார்த்தைகளை பயன்படுது. அது மன்னிக்கப்படாததுக்கு ரொம்ப பாத்திரவானாக இருக்கிறான்னு வசனம் இருக்குது. அப்போது ஆவியானவர் ஈ கேன் பி லைட், ஈ கேன் பி இன்சல்டட், ஈ கேன் பி பிளாஸ்பெமட் ஆல்சோ. தூஷிக்காதீங்க, தூஷணம் பண்ணாதீங்க. உங்களுக்கு புரியலையா? அவனை அமைதியாக இருந்துடும். அவருக்கு விரோதமாக நம்ம பேசுகிறது அது பெரிய பாவம் ஆண்டு சொல்கிறார். ரொம்ப கவனமாக இந்த கடைசி நாட்களில் வாழ்வதற்கு இதுக்கு எல்லாத்துக்கும் நமக்கு தேவை ஆவியானவர். நம்ம தப்பாக பேசக்கூடாதுப்பா, கிருபை தாங்கப்பான்னு கண்ட்ரோல் பண்ணுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென்.